வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். தேர்தல் தேதி அறிவிச்சதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் உள்ள 2 கூட்டணியிலையுமே ஒரு சலசலப்பு இருந்துகிட்டே தான் இருக்குது. கொஞ்சம் நஞ்சமா தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, அது புதுச்சேரியிலையும் இருக்கு. முதல்ல தமிழ்நாட்டிலே பார்த்துருவோம். தமிழ்நாட்டில இருந்து டெல்லிக்கு போயிருக்காங்க ஒரு கூட்டணி கட்சி தலைவர்கள் சில பேர். அதை ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். யாருன்னா எடப்பாடி பழனிசாமி. அவர் நேரத்தே போயிருந்தாரு. போயிட்டு அங்க வந்து அமித்ஷா கிட்ட டைம் கேட்டிருந்தாரு. அவருக்கு பல வேலைகள் இருந்ததுனால கொஞ்சம் டைம் கிடைக்க லேட் ஆயிடுச்சாமா. அதுக்கப்புறம் போய் பார்த்துருக்காரு. பார்த்து ஒரு 1-1.5 மணி நேரம்லாம் பேசிட்டு வெளியே வந்தவர் பேட்டியும் வந்து கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைக்காகலாம் வரல, தமிழ்நாடு அரசியல் சூழலை பத்தி பேசதான் வந்தோம். அப்படி எப்படி இருக்கு இந்த சூழல், என்ன நடக்குது, எல்லாம் கரெக்டா பண்றாங்களா, அந்த மாதிரி பேசியிருப்பாரு போல. தேர்தல் அறிவிச்ச டைம்ல தான் தமிழ்நாடு அரசியல் சூழலை பத்தி அங்க போய் பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு 4 நாள்ல எல்லாமே செட்டில் ஆயிடும், தொகுதி பங்கீடு அதெல்லாம் பெரிய எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்க விட்டு கொடுத்து நாங்க வந்து இது பண்ணுவோம், கண்டிப்பா நாங்க ஜெயிப்போங்கிற மாதிரி தான் அவர் பேசிட்டு இருக்காரு. பட் எப்படி இருக்குன்னு கேட்டா, அவர் வந்து நீங்க தான் சொல்லணும் பத்திரிகையாளர்களை தான் சொல்லிட்டு இருந்தாரு. கடைசியில் அவரே சொல்லிட்டாரு, வெற்றி வாய்ப்பு எங்களுக்கு 234 இருக்குன்றாரு. இப்போ வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த தொகுதி பங்கீடு அவர் பேசலன்னு சொன்னா கூட அதை பத்தி பேசதான் அமித்ஷாவை போய் சந்திச்சிருக்காரு. அதுல கிட்டத்தட்ட 170 தொகுதியில நம்ம நின்னாகணும், அதிமுக வேட்பாளர்களே ரெட்டலையில நிக்கணும், அது போக மத்த சின்ன சின்ன கட்சிகள் எல்லாமும் ரெட்டலையில நிக்கணுங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. பட் எங்க மூலியமா சில கட்சிகள் வந்திருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் நாங்க பிரிச்சு கொடுத்துக்கிறோம், அவங்க தாமரையில நிப்பாங்க அப்படின்னு வந்து ஐஜேகே, ஏசி சண்முகத்தோட புதிய நீதி கட்சி, இவங்க எல்லாம் தாமரையில நிப்பாங்கிற மாதிரி அமித்ஷா சொன்னதா சொல்றாங்க. சோ அவங்க நீங்க ஒரு 28, 29 நாங்க நிக்கணுங்கிற மாதிரி அமித்ஷா சொல்லியிருக்காரு. அதாவது பாஜக வேட்பாளர்களே நிக்கிறது, மீதியை நாங்க பிரிச்சு கொடுக்கறதுக்கும் எங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு. பட் அதுல ஒரு உடன்பாடு ஏற்படலைங்கிறதுனால இப்ப திரும்பியும் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் நான் வந்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலவரத்தை பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு எடப்பாடி சொன்னாலும், இந்த மாதிரி கூட்டணிக்கு தொடர்பான கருத்துக்கள் தான் அங்க நிறைய பேசப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. தமிழக பாஜக தலைவராக கூடிய நயினார் இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்புல என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? எடப்பாடி சொன்னது உண்மைதான், அங்க வந்துகிட்டு தேர்தல் பத்தி எல்லாம் பேசல, அப்படி பேசுறதா நானுமே அங்க போயிருப்பேனே அப்படின்லாம் அவர் சொல்லியிருக்கிறாரு. இவரதான் எங்கேயுமே கூப்பிடுறது இல்லையே. அதனால வந்து இன்னொன்னு என்னன்னா, டிடிவி கிளம்பி அவரும் டெல்லி போயிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, 4 நாளைக்கு முன்னாடியே எனக்கு அழைப்பு வந்துருச்சு, டெல்லிக்கு வாங்கினேன்னு, நான் வந்து இன்னைக்கு போறேன். தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படிங்கிறது அதுதான் ஓவரால் தலைமை. ஆனா இங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் அதிமுக தலைமையில தான் அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி சந்திக்கிறாங்க. ஸ்டாலின் கிட்ட கூட போய் சொல்லுங்க, தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிறது டெல்லியில தலைமை வந்து அதுதான், அதுல முக்கியமான தலைவர் அமித்ஷா தான், அவரை பார்க்க நாங்க போறோம், எங்க கூட்டணிக்குள்ள நடக்கிறது இது. இன்னொன்னு, நாங்களும் கூட்டணி தொகுதி பங்கீடு பத்தி பேச போல, அது நீங்களா கற்பனையா நினைச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லியிருக்காரு. அவர் என்னன்னா, அதிமுக தலைமையில தான் தமிழ்நாட்டுல கூட்டணி, ஆனா அந்த கூட்டணிக்கு தலைமை வந்து டெல்லியில இருக்காங்கிற மாதிரி ஒரு மாதிரி கன்ஃபியூஷனா சொல்லிட்டு போயிருக்காரு. உனக்கு புரிஞ்சுதா? எனக்கும் புரியல, அவங்களுக்கும் புரிஞ்சிருக்காது. பட் என்னமோ சொல்ல வராரு அவரு. அங்க போய் அவர் குக்கர்ல தான் போட்டிடுவோங்கிறதுல உறுதியா இருக்காரு. நாங்க வேற எந்த சின்னத்திலையும் போட்டியிட மாட்டோம், நாங்க வந்து தமிழ்நாட்டு அரசியல் நிலவரத்தை தான் அவரும் போய் பேசுவாருன்னு நினைக்கிறேன். ஆமா, இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா, அன்புமணியும் இன்னைக்கு காலைல கிளம்பி டெல்லி போயிருக்காரு. எல்லாரும் இந்த நேரத்துல தமிழ்நாட்டு அரசியல் நிலவரத்தை பேசணும், என்ன தமிழ்நாட்டு கலர் நிலவரத்துல நடக்குதுன்னு எனக்கு தெரியல. இல்ல, அவ்வளவு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு, நீங்க தான் உள்துறை அமைச்சர் பார்த்து பண்ணுங்கன்னு இப்ப போய் சொல்ல முடியாது. ஏன்னா ஞானேஷ்குமார் கண்ட்ரோல் எடுத்திருக்காரு. இப்ப ஒண்ணுதானே. சரி, ரைட்டு. அதனால அவரும் வந்துகிட்டு நீ சொன்ன மாதிரி அமித்ஷா இன்று இரவுக்குள்ளாடி இந்த சந்திப்பு நடக்கும் அப்படின்னு நம்பப்படுது. ஸோ அதுக்கப்புறமாட்டு அவருமே கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், ஒரு 3-4 நாள் எல்லாமே சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. பாஜகவும் அவங்களுடைய முழு கவனம் வந்து இப்போதைக்கு புதுச்சேரி பக்கமும் இருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. இன்னைக்கு அங்க என்ஆர் காங்கிரஸ் அவங்களுக்கு கூடயும் ஒரு கூட்டணி, கிட்டத்தட்ட அந்த கூட்டணி உடையிற நிலைமையில இருந்துச்சு. ஆனா இப்ப இன்னைக்கு கூட்டணி மறுபடியும் அங்க இறுதி பண்ணியிருக்காங்க. இந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்க இந்த சமயத்துல தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. எப்பவும் போல பிரதமருக்கு எழுதல, தொண்டர்களுக்கு தான் எழுதியிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் முன்னாடியே வந்து சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு அப்படிங்கறதான் இருக்கும்னு சொன்னேன். இப்ப பாருங்க, எல்லாரும் டெல்லிக்கு தான் போறாங்க கூட்டணி பேச, அங்க போய் காத்து கடந்து பேசிட்டு வராங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. நேருவும் கிட்டத்தட்ட அதே தான் சொல்றாரு. ஆமா, கிட்டத்தட்ட சிபிஐ அமலாக்கத்துறை மூலமாட்டு சம்மன் அனுப்புனா எப்படி பதறிட்டு போவாங்களோ அதே மாதிரி எடப்பாடி வந்துட்டு டெல்லிக்கு பதறி போயிருக்காரு. இதுல இருந்தே தெரியுது உங்களுடைய ஓனர் யாரு அப்படிங்கறது எல்லாமே தெரியுது அப்படின்னு சொல்லி அவரும் காட்டமான ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. அதுக்கு அதிமுக இருந்து பதிலும் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கருணாநிதி இருந்த காலத்துல
6 மணி நேரம் போய் காத்து கிடந்தீங்களே 2011 அப்படின்னு அது சொல்லியிருக்காங்க. மட்டும் இல்லாம உங்க அறிவாலயத்துல ரைடு நடத்தி சீட்டு பங்கீடு பண்ண விஷயம் எல்லாம் தெரியாது, அப்போல்லாம் நீங்க வந்துட்டு 69 சீட்டுக்கு 63 சீட்டு கொடுக்கலையா அப்படின்லாம் கேட்டிருக்காரு. 63 நாயன்மார்கள்னு சொல்லி மேல ரைடு நடந்த போது கீழே கொடுக்கலையா அப்படிங்கறதெல்லாம் பதிலடியா அவங்களும் கொடுத்திருக்காங்க. நீங்க எப்படி காத்து கிடந்தீங்களோ அந்த மாதிரி நாங்களும் காத்து கிடக்குறோங்கிற மாதிரி ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் தான் அது. ரெண்டும் ஒண்ணு கொண்டு சலச்சது இல்லைங்கிற மாதிரி அவங்க வந்து பேசியிருக்காங்க. சரி, அதிமுக பக்கம் இப்படி இருக்குன்னா திமுகல எல்லாம் இறுதி ஆயிடுச்சா அப்படின்னா அங்கேயும் சிக்கல் போயிட்டு தான் இருக்கு. சிபிஎம் வந்து விடுற மாதிரி இல்ல, எங்களுக்கு 6ன்னா சொல்லுங்க, இல்லைன்னா பேச்சுக்கே வரல நான் அப்படின்னு சண்முகம் வந்து சொல்லிட்டாரு. ஸோ ரொம்ப கராரா இருக்கிறதுனால என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் விசிகாவுமே விட்டு கொடுத்து போற மாதிரி தெரியல. அவங்க நாங்க ஏன் விட்டு கொடுக்கணும், நாங்க உங்களுக்காக உழைச்சிருக்கோம், இந்த கூட்டணிக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கோம், எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் கேட்கறாங்க. இன்னொரு பக்கம் டிவிகே, அங்க ஒரு டிவிகே இருக்குல்ல, தமிழக வாழ்வுரிமை கட்சி அறிவிச்ச போதே நாங்களும் டிவிகே, இந்த டிவிகே எங்களுக்கு தான் வேணும்லாம் வேற கேட்டு போட்டியே 2 பேருக்கு தான் அறிவாலயத்துலங்கிற மாதிரி, ஒண்ணு திமுக இன்னொன்னு டிவிகேங்கிற மாதிரி அவர் போய் பேசியிருக்காரு வேல்முருகன். என்னன்னா அவர் 2 கேட்கிறாராம், 3 வந்து வச்சிருந்தாரு, அதுக்கப்புறம் 2 கேட்கிறாரு. 2க்குமே வந்து அவங்க யோசிக்கிறாங்க, போன தடவை 1 கொடுத்தா அந்த 1 வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம விசாரிக்கும் போது அவர் சொல்றாரு, நாங்க வந்து 2 கொடுத்தா அந்த கூட்டணியில இருப்போம், இல்லைன்னா தனிச்சு வந்துருவோம். ஆமா, ஏற்கனவே விருப்ப மனு எல்லாம் கொடுத்து வேட்பாளர் நேர்காணல் எல்லாம் வேற பண்ணிருக்கிறாப்ல. எப்பவும் அண்ணன் மட்டும்தானே நிப்பாரு, இப்ப என்ன விருப்ப மனு எல்லாம் வாங்குறாங்க அப்படிங்கிறப்போ ரொம்ப கான்பிடண்டா அவரை வந்து யாரும் நம்ப வச்சிருக்காங்க, திமுக கூட்டணியில உங்களுக்கு வந்து இந்த வாட்டி அதிக சீட் இருக்கு அப்படின்ட்டு. தாண்டி வேட்புமனு விருப்ப மனு எல்லாம் வாங்கினா தானே கட்சி நிதி எல்லாம் வரும்ல, அதனால எல்லா கட்சியுமே அதை ஆரம்பிச்சிருக்கிறாங்க, பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல வந்து அவரு அதான் வெளியே வர மாதிரி சொல்லியிருக்காரு, வெளியே வரோம் பாத்துக்கிறோம்னு. MRK பன்னீர்செல்வத்துக்கு எல்லாம் சவால் எல்லாம் விடுற மாதிரி எல்லாம் பேசியிருக்காங்க, நாங்க வெளியே வந்துட்டா நீங்க தோத்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, ஏற்கனவே பாமக வேற உடஞ்சிருக்கிறது, அதனால அந்த சமூக வாக்குகளை நாங்க தான் பெரிய வகையில வாங்கி வரப்போறோம். ஒருவேளை நாங்க கூட்டணியில இல்ல அப்படின்னா அது திமுகவுக்கு இழப்பு தான். இன்னும் 2 நாள் காத்திருந்து பார்ப்போம், ஒரு தீர்க்கமான முடிவு நாங்க கேட்டதை எங்களுக்கு தரலன்னா நாங்க தனித்து போட்டிக்கிட்டு திமுக கூட்டணிக்கு எங்க வலுவை காமிப்போம் அப்படின்னு ஒரு முடிவுல இருக்கிறாங்களாம். அப்ப இன்னொரு டிவிக்கையும் தனித்து போட்டி வாய்ப்பு இருக்கு அப்ப. சரி, ஓகே. இது இங்க எப்படின்னா புதுச்சேரியிலையும் அந்த கூட்டணி இழுபறியில தான் போயிட்டு இருக்கு. 15-15ன்னு பேசி பார்த்தாங்க, யாருன்னா காங்கிரஸும் திமுகவும். பட் காங்கிரஸ் கொஞ்சம் ஒத்துக்காத மாதிரி இருக்கு. பட் இவங்க இப்படியே போயிட்டு இருந்தாங்கன்னா தேர்தல் வந்துருங்கிறதுனால கொஞ்சம் ஹரியப் பண்ணி இன்னைக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அங்க ஏற்கனவே வெளியே போயிட்டாங்க, விசிகா வேற சீட்டு கேட்டுட்டு இருந்தாங்க, அவங்களும் வெளியே போயிட்டாங்க போலதான் தெரியுது. அதே மாதிரி இந்த சைடு அதிமுக, பாஜக, என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியில ஏற்கனவே பாமக தனித்து போட்டின்னு அறிவிச்சிட்டாங்க. நீங்க 30ல எங்களுக்கு ஒண்ணெல்லாம் கொடுக்க மாட்டீங்க, நாங்க தனியா போய்க்கிறோம். அன்புமணி வந்து தனியா போயிட்டாரு. இப்போ இதுல என்னன்னா, என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி வந்து மன்சுக் மாண்வியா அவர் வந்தாரு டெல்லியில இருந்து, அவரை பார்க்காம புறக்கணிச்சிட்டு இருந்தாரு. அது போன வாரம். இந்த வாரம் வந்து பார்த்து, இப்ப இன்னைக்கு என்னன்னா பார்த்து மாலையை போட்டுட்டு ஒரு இதெல்லாம் பொன்னாடையெல்லாம் போட்டிருக்காரு. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, புதுச்சேரியில நம்ம டிவிகேவும் போட்டிடுது இல்லையா, அவங்க வந்துட்டு வேட்பாளர்லாம் நீங்க தான் வேட்பாளர்னு தனிப்பட்ட முறையில சொல்லியிருக்காங்க போல இருக்கு. ஆனா யாரும் கடைசி நாள் வரைக்கும் வேட்புமனு தாக்கல் பண்ணாதீங்க, ஒரு வகையில வந்துட்டு என்ஆர் காங்கிரஸ் நம்ம கூட வர்றது மாதிரி இருக்குதுன்னு ஒரு இன்சைடு தகவலாட்டு பேசப்பட்டிருக்குது போல இருக்கு. ஆனா இப்போ பாஜக கூடவே என்ஆர் காங்கிரஸ் போடுறதுனால டிவிகேக்கு அங்க வேற ஆப்ஷன் இல்ல. இப்ப காங்கிரஸ் வரும்னு வெயிட் பண்ணுவாங்க, திமுக கூட்டணியில இருந்து காங்கிரஸ் வருமானு வெயிட் பண்ணுவாங்க, காத்திருந்து. பட் ஆனா என்னன்னா இப்போ ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க போல தெரியுது. ஏன்னா நாளைக்கு வேட்பாளர் அறிவிச்சிடலாம். நம்மள இங்க தமிழ்நாட்டுல காங்கிரஸ் ஏமாத்துற மாதிரி அங்கேயும் ஏமாத்திடுவாங்க, நம்மள வச்சு டிமாண்ட் அதிகரிச்சுக்க பாக்குறாங்க. நம்ம நாளைக்கு வேட்பாளர் அறிவிச்சு விட்டுருவோம்னு விஜய் ஒரு முடிவுக்கு வந்துட்டதா சொல்றாங்க. இப்ப என்ஆர் காங்கிரஸ் வந்து 16 தொகுதிகள்ல நிப்பாங்க அந்த என்டிஏ கூட்டணியில அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மீதி 14ல 10ல பாஜகவும், 2 அதிமுக, 2 லாஜக வேற. லாஜகதான் பிரச்சனை ஆரம்பிச்சது. இப்ப லட்சிய ஜனநாயக கட்சி அவங்களோட லட்சியத்தை அடைஞ்சிட்டாங்க, அந்த 2 சீட்டு, அதோட தர்பூசணி சின்ன வேற. ஒரு இடத்துல நம்ம சின்னதான்ப்பா எல்லா ஊர்லயும் சம்மர் அப்படின்னு சொல்லி ஜோஸ் மார்டின் அவர் வந்து ஹாப்பியா இருக்கிறாரு. ஓகே, அங்கேயும் கூட்டணி வந்து இப்ப என்டிஏ கூட்டணி சீலா இருக்கு. பாப்போம் அந்த என்ன நடக்குது, காங்கிரஸ் அலையன்ஸ் என்ன ஆகுதுன்ட்டு. 3 முறை முதல்வராக இருந்தவர் ஓ பன்னீர்செல்வம், திமுகல சேர்ந்த கதை எல்லாருக்குமே தெரியும். அப்பாயிண்டட் சிஎம். எஸ், அப்பாயிண்டட் சிஎம், அது அவரே சொன்னதுதான். ஸோ அவர் வந்து நேற்று தேனியில சில விஷயங்கள் பேசியிருக்காரு. குறிப்பா அவருடைய பையன் விருப்ப மனு கொடுத்துருக்க தொகுதி, ஆண்டிப்பட்டி தொகுதி இருக்கு இல்லையா, அங்க சில விஷயங்களை வந்து அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. குறிப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் என் வாழ்க்கையில செஞ்ச மிகப்பெரிய தவறு அப்படின்னா அது தர்ம யுத்தம் நடத்தினது தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்துல நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. திமுக சேர்ந்ததுன்னு சொல்லலையா, அது ஃபியூச்சர்ல தான் நடந்த சொல்லுவாரு.
சொல்லுவாரு, அடுத்த கட்சிக்கு தாவும் சொல்லுவாரு. பட் ஏன்னா அவர் வந்து சில இடங்கள்லாம் பிரச்சாரம் பண்ணும்போது விசில் தான் நம்ம தேசிய கீதம், விசில் சத்தம் கேட்டுச்சுனாலே நமக்கு வெற்றி தான் பேசிட்டு இருக்காரு. யாருக்கு ஓட்டு கேட்கிறாருன்னே தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவரு தாவேக்காக்கு போலான்னு இடையில கொஞ்சம் முடிவெல்லாம் எடுத்து வச்சிருந்தப்ப எழுதின ஸ்கிரிப்ட் இப்ப எடுத்து கொடுத்துட்டாங்க, பேப்பரை மாத்தி சொல்லிட்டாங்க போல. விசில் தான் தேசிய கீதம், அவ்வளவு விசில் சத்தம் கேட்டுருச்சு நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு ஓபிஎஸ். ஆமா, அதுல வந்து இந்த மாதிரி தர்ம யுத்தம் பண்ணதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எடப்பாடி, நான் வந்து தர்ம யுத்தம் பண்ணதுனாலதான் எடப்பாடியை வந்துட்டு சின்னம்மா முன்னிறுத்துறாங்க, அப்படி இல்லாட்டி வந்து எடப்பாடி வந்திருக்கவே மாட்டாரு. அப்பவுமே அவருக்கு வந்துட்டு நம்பிக்கை இல்லா தீர்மானத்துல எல்லாம் ஆதரவு அளிக்க வேண்டாம்லாம் நிறைய பேர் பேசினாங்க. அதெல்லாம் மீறி நான் அவருக்கு ஆதரவு அளிச்சேன், நான் வந்து கட்சி கூட அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன். ஆனா கடைசியில வந்து பாருங்க திமுக வந்தது காரணமே தர்ம யுத்தம் தான் சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்ல, அதுக்கு நீங்க சொன்ன லைனே அவர் சொல்லியிருக்காப்ல, நான் திமுகவுக்கு வந்தது காரணம் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் சிஎம் ஆகக்கூடாது, உயர்ந்த நோக்கம். அதுதான் தெரியுமே. ஓகே, அதே மாதிரி இன்னொரு திமுக எம்எல்ஏ இடைத்தேர்தல்ல ஜெயிச்சவர் தான் அன்னியூர் சிவா. ஆமா, விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல ஜெயிச்ச எம்எல்ஏவான அன்னியூர் சிவா மேல முறைகேடு புகார் வந்திருக்குது. ஆமா, பாஜகவை சேர்ந்த அந்த தொகுதியை சேர்ந்த நிர்வாகி ஒருத்தர் தான் வந்து இந்த புகாரை வந்து நீதிமன்றத்துல கொடுத்திருக்கிறாரு. சட்டமன்ற மேம்பாட்டு நிதி இருக்கு இல்லையா, அந்த நிதியை தன்னுடைய உறவினர்கள் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்திற்கு சட்டவிரோதமாக மனைமாற்றி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் அந்த குற்றச்சாட்டு வந்திருக்குது. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா 9 கோடிக்கு கிட்ட பணம் வந்து அந்த குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு போயிருக்கு. இவர் இடைத்தேர்தலில் நின்று ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த நிறுவனத்துல வந்து பங்குதாரரா அன்னியூர் சிவாவுடைய மனைவியும் மைத்திரரும் இருந்திருக்காங்க. ஆனா இடைத்தேர்தலில் நிற்கிறார் அப்படின்ன உடனே அவங்க வந்து அது எல்லாத்தையுமே மாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சில ஆதாரங்களை பாஜக சார்பாக நீதிமன்றத்துல சமர்ப்பிச்சிருக்காங்க. இந்த வழக்கை வந்து சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கையெல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ அடுத்த நீதிமன்றத்துல சீக்கிரமே இந்த வழக்கும் விசாரணைக்கு வர இருக்குது. வேலூரோட திமுக மேயர் சுஜாதா அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ இந்த மாநகராட்சி வணிக வளாக கட்டிடம் அங்கே சில இளைஞர்கள்லாம் வர சொல்லி அவங்களுக்கு விளையாட்டு கிட் பொருட்கள்லாம் கொடுத்து நீங்கள் விசிலுக்கு எந்த வகையிலையும் ஓட்டு போட்டுறக்கூடாது, உதயசூரியன் ஞாபகம் வச்சுக்கோங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து ரெட்டலை ஓட்டு கேட்டுக்கிட்டு இருந்தா அதிமுக காரர் ஒருத்தர் பார்த்துட்டாரு. பார்த்து அவங்க வெளியே இங்கிருந்து வெளியே வர கார்லாம் வீடியோ எடுத்துட்டு புகார் கொடுத்துட்டாரு. தேர்தல் பறக்கும் படை அவங்கள வந்து மடக்கியிருக்காங்க. மடக்கி உங்க மேல புகார் வந்திருக்கு, விசாரிக்கணும், நான் திமுக மேயர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே சேஸ் போயிட்டாங்களாம். அப்படியே அவங்கள தாண்டி நிறுத்தாம போயிருக்காங்க. ரைடு பண்ண சொல்ல நான் மேயர்லாம் சொல்லுவாங்க, யாருக்காரா இருந்தாலும் தேர்தல் இந்த நேரத்துல செக் பண்ணதானே செய்வாங்க, பண்ணுவாங்க. மேயர்னு சொன்னா விட்டுருவாங்கன்னு அவங்க நினைச்சிருக்காங்க. பட் போயிருக்காங்க. கடைசியில என்ன ஆயிருக்குன்னா, இப்போ போலீஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா நடந்துக்கிறதுனால அந்த டிரைவர் ரொம்ப வேகமா ஓட்டிட்டாருன்னு அவர் மேல வழக்கு போட்டிருக்காங்க. இப்போ அதிமுக மாவட்ட செயலாளர் வந்து இறங்கியிருக்காரு களத்துல. அது எப்படி நீங்க கொடுத்தது பரிசு பொருள் கொடுத்தது இவங்க, டிரைவரை பலிகடா ஆக்கிட்டு இவங்களை காப்பாத்துறீங்களான்னு கேட்டோன்னு இப்ப காரை பறிமுதல் பண்ணிருக்காங்க. மேயர் சுஜாதா பேரையும் வழக்குல சேர்ப்போன்னு ஒரு உறுதி கொடுத்திருக்காங்களாம் அதிமுக காரங்க. என்னைக்குன்னு தெரியல. இன்னொரு பக்கம் அந்த தேர்தல் பறக்கும் படை திமுக மேயரை மடக்கி பிடிச்சிருக்காங்க, வழக்கு போடலன்னு அதிமுக சொல்றாங்க. முழுக்க முழுக்க திமுகவுக்கு விசுவாசமா இருக்குங்கிற மாதிரி தாவேக்காவோட கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் ஐஆர்எஸ் வந்து அவர் சொல்லியிருக்காரு. சரி, அதே மாதிரி அவர் வந்து சில விஷயங்களையும் அதில் சொல்லியிருக்காரு. ஒரு ஸ்கூல் தாவேக்கா நிர்வாகியோட ஸ்கூலில் தேர்தல் பறக்கும் படை வந்து சோதனை போட்டிருக்காங்க, ரைட் பண்ணியிருக்காங்களாம். பட் தேர்தல் பறக்கும் படைக்கு ரைட் பண்ணுற அதிகாரமே இல்லை, வருமான வரித்துறை தான் வந்து பணம் இருக்குன்னு தெரிஞ்சா வருமான வரித்துறைக்கு தகவல் சொல்லிட்டு அங்கே வேற எந்த நடவடிக்கையும் இல்லாமல் அவங்க பார்த்துக்கணுமே தவிர சோதனை இடக்கூடாது. ஆனால் இவங்க வந்து சட்டவிரோதமாக சோதனை இடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ஒரு கடிதம் வேற, எந்த பணமோ பொருளோ வந்து இங்கே எடுக்கப்படலை அப்படின்னு சொல்லி அந்த கடிதத்தையும் கொடுத்துருக்காங்க. அதையுமே அந்த பதிவுல போட்டிருக்காரு அருண்ராஜ். அந்த மாதிரி கடிதம் கொடுக்கறதுக்கும் அவங்களுக்கு வந்து ரைட்ஸ் இல்லை, ஆனா வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த அவர் படம் போட்ட பூஸ்ட் பாட்டில்லாம் வந்து விநியோகிக்கப்பட்டதுன்னு ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. இது சில ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க எல்லாம் பகிர்ந்துகிட்டு இருந்தாங்க. அது வைரல் ஆச்சுன்னு நம்மளுமே சொல்லியிருந்தோம். அந்த வீடியோ பத்தியும் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. என்ன சொல்றாருன்னா, அது வந்து பிப்ரவரி மாசத்துல 3 வாரங்களுக்கு முன்னாடி மருத்துவ முகாம் நடத்தியிருக்காங்க. அதுல பூஸ்ட், ஹார்லிக்ஸ், அதே மாதிரி ஊட்டச்சத்து டானிக்லாம் நாங்க கொடுத்தோம். அதை எடுத்துட்டு இப்போ வந்து சில பேர் பரப்புறாங்க, அது பொய்ன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ராதா ஆர்த்தோ கிளினிக்னு ஒரு டாக்டர் அவரோட இணைஞ்சுதான் அவர் பண்ணியிருக்காரு. அவருமே ஆதாரத்தோட சில விளக்கங்களை கொடுத்திருக்காரு. தேர்தல் பறக்கும் வரை அவர் மட்டும் சொல்லலை. இன்னொரு பக்கம் என்னன்னா, அதிமுக இருந்து என்ன சொல்றாங்கன்னா, மாவட்ட ஆட்சியர்கள் சில பேரை திமுகவுக்கு ஆதரவா வேலை பார்க்கறாங்கன்னு அவங்க ஒரு பக்கம் புகார் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி புகார்கள் வேற, கூட்டணிக்கு பேச்சுவார்த்தைக்கு இடையில புகார் வேற மாறி மாறி பறந்துகிட்டு இருக்குது. இப்ப அமைச்சர் சேகர் பாபு வேற வந்திருக்காரு தாவேக்கா
பத்தி பேச. அது பால்வாடி கட்சியான தாவேகான்னு சொல்ல பால்வாடி கட்சிக்கு பவளவிழா கட்சி வந்து பாடம் எடுக்கும் அப்படின்ட்டு இருக்காரு. ஏன்னா வந்து வட சென்னையில அவரோட கண்ட்ரோல்ல இருக்கிற பகுதிகளுக்குள்ளே விஜய் வந்து இப்ப பெரம்பூர்ல நிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால வந்து அவர் இறங்கி இனிமே தாவேகாவை அடிப்பாருன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, தமிழ்நாட்டுல கூட்டணி கணக்குகள்லாம் ஒரு பக்கம் பரபரப்பா போயிட்டு இருக்கு. இந்த நிலைமையில மிக முக்கியமான ஒரு கூட்டணி அறிவிப்பு இன்னைக்கு வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படியா? யார் அது? தைலாபுரம் தோட்டத்துல ராமதாஸ் அவர்களை ராமதாஸ் அன்புமணியும் இணைய போறாங்க. அவர் தான் டெல்லியில இருக்காரு. ஆமா, அவர் டெல்லி போனதுனால இந்த டைம்ல வந்து சசிகலா அவர்கள் வந்து ராமதாஸை சந்திக்கிறதற்காக நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த நிகழ்ச்சி பார்க்குறப்போ, இது ஒளிபரப்பாகிறப்போ மேபி அவங்க ஒரு கூட்டணி கூட சீல் பண்ணியிருப்பாங்க. ஆமா, எப்படியான அறிவிப்பு வேணாலும் வரலாம். நம்ம வேற அவசரப்பட்டு 4 முனை போட்டின்னு சொல்றோம். 5 முனை போட்டியா தான் இருக்க போது இருக்குது. சசிகலா ராமதாஸ் வந்து 234 இதுலயும் கேண்டிடேட் போட்டாலும் போடுவாங்க. இல்ல திடீர்னு வெளியே வந்து இல்ல நாங்க மரியாதை நிமித்தமான சந்திப்புன்னு கூட சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்ன வேணா நடந்திருக்கலாம். அது எது நடந்தாலும் நம்ம நாளைக்கு நிகழ்ச்சியில் அதை பத்தி விரிவா பேசலாம். ஓகே, அதே மாதிரி இந்த விளாத்தி குளத்துல 12ஆம் வகுப்பு மாணவி கொடூரமா கொலை செய்யப்பட்ட அந்த சம்பவம் அப்படிங்கிறது ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருந்துச்சு. அதுல அந்த பெண்ணோட உறவினர்கள்லாம் போராட்டம் பண்ணாங்க, நாங்க வந்து உடலை வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல பாலியல் துன்புறுத்தலாமும் நடந்திருந்தது. அதுல இப்போ வந்து போலீஸ் வந்து பல சிசிடிவி காட்சிகளை ஆராய்ஞ்சு நாங்க வந்து ஒருத்தரை பிடிச்சிருக்கோம், தர்ம முனீஸ்வரன் அப்படிங்கிற இந்த 30 வயது நபர் தான் இதை செஞ்சிருக்க கூடும்னு நாங்க அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த தர்ம முனீஸ்வரன் மேல 65 வயது மூதாட்டிய பாலியல் வன்கொடுமை செஞ்ச ஒரு கேஸ் இருக்கு. அதுல ஜாமீன்ல தான் வேற வந்திருக்காராம். திருட்டு பைக்ல தான் வேற சுத்திட்டு வந்திருக்காரு. அவருக்கு திருட்டு தான் வந்து மிக முக்கியமான ஒரு தொழிலாகவும் இருந்திருக்கு. இளம் வயதுல இருந்தே தொடர்ச்சியா திருட்டுல ஈடுபட்டு இருந்திருக்காரு. அதுக்காக அப்பப்போ அவர் சிறைக்கும் சென்று வந்திருக்காரு. குறிப்பா நீங்க சொல்ற அந்த மூதாட்டியினுடைய வன்கொடுமை வழக்கு இருக்கு இல்லையா, அதுல வந்து அவர் ஆயுள் தண்டனை கைதியாகவும் சிறையில் இருந்திருக்கிறாரு. இதுல நீதிமன்றம் மூலமா ஜாமீன் வாங்கிட்டு வெளியே வந்திருக்காங்க. என்னன்னா தொடர் திருட்டில் ஈடுபடக்கூடியவர், பெண்களுக்கு அதாவது செயின் பறிப்பு மாதிரியான சம்பவங்களில் ஈடுபடக்கூடிய ஒரு நபர், ஒரு மூதாட்டியினுடைய வன்கொடுமை வழக்கும் இருக்குது. இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு ஜாமீன் கொடுக்கும்போது அவரை காவல்துறை வந்து குறைந்தபட்சம் மறுப்பு தெரிவிச்சிருக்கணும், ஜாமீனே கொடுத்துருக்க கூடாது. அதே மாரி ஜாமீன்ல வந்தா கூட அவருடைய நடவடிக்கைகளை கண்காணிச்சிருந்திருக்கணும். ஆனா அவரும் வெளியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருட்டு பைக் எடுத்துக்கிட்டு இன்னொரு சம்பவம் செய்ததாக அதே காவல்துறை வந்து சொல்றது எப்படின்னு தெரியல. ஆமா, நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி ஏற்கனவே கிரைம் ஹிஸ்டரியில இருக்கிறவங்க வெளியே வந்து இந்த மாதிரி திரும்ப கிரைம் பண்றாங்க, ஜாமீன்ல வந்தவரை கூட கண்காணிக்க தவறி இருக்காங்கிறதும் இதுல தெரியுது. ஓகே, அதே மாதிரி இன்னொரு பக்கம் சிபிஐ கட்சியோட நிர்வாகி மதுர் சத்யா, அவர் வந்து பல சோசியல் மீடியாலாம் கொஞ்சம் பிரபலமா இருந்த நபர். அவர் வந்து என்னன்னா பல பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததா புகார் வந்திருக்கு கட்சிக்கு. சிபிஐல இருந்து இதை பத்தி விசாரிக்கும் போது இதுல உண்மை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட்சியில இருந்து நீக்கிறது மட்டும் இல்லாம அங்க போய் புகாரும் கொடுத்திருக்காங்க காவல்துறையில. இப்ப அவரை பெங்களூர் பக்கத்துல கைதும் பண்ணியிருக்காங்க மதுர் சத்யாவை. இதுல என்னன்னா நம்ம பல கட்சிகளை பார்த்திருக்கோம், இந்த மாதிரி புகார் வரும்போது அவங்க வந்து அதை காப்பாற்ற தான் பார்ப்பாங்க. பட் சிபிஐல வந்து இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்ததே வந்து வரவேற்க, அவங்களே புகார் கொடுத்தது, அந்த பெண்களுக்கு ஆதரவா நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இப்ப ஆளுங்கட்சியில கூட அந்த மாதிரி ஒரு நபர் மேல ஒரு புகார் வந்ததுனால அவர் வந்து ஒரு பதவியில இருந்து கொஞ்சம் கீழே மட்டும் இறக்கி வச்சிருக்காங்கிறதே சர்ச்சையா தான் போய்கிட்டு இருக்கு. ஆமா, சேலம் மாவட்டம் உத்தம சோழபுரம் அப்படிங்கிற ஒரு பகுதியில வந்து அரசு பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து சாலையினுடைய மறுபக்கத்துக்கு சென்றதுல ஒரு விபத்து, கோர விபத்து தான். இந்த விபத்துல முதல்ல 4 பேர் உயிரிழந்ததா சொல்லப்பட்டது நிலைமையில இப்போ 8 பேர் வரைக்கும் அந்த விபத்துல உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு தகவல் வந்திருக்குது. எதிர்க்கட்சிகள் அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள்லாம் வந்து தமிழக அரசினுடைய போக்குவரத்து துறைக்கு மேல கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. பஸ்ஸுகள் வந்து பேருந்துகள் வந்து முறையாக பராமரிக்கப்படாமல் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான கட்டுப்பாட்டை இழக்கக்கூடிய விபத்துகள்லாம் நடக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. பட் அவர் காலகட்டத்திலையும் இப்படிதான் இருந்தது பேருந்துகள். இன்னொன்னு இப்போ ஓட்டுநர்களை கேட்டு பார்த்தா அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள் ஓட்டுறோம், அவ்வளோ வந்து ஸ்டியரிங்கை திருப்புறதுல எவ்வளோ உடல் வலி ஏற்படுது அப்படின்லாம் சொல்றாங்க. அவங்களையும் மனசுல வச்சுக்கணும், அதே நேரத்தில் உயிர் பாதுகாப்பும் முக்கியம். சென்னை மாதிரியான பெருநகரங்கள்ல புதிய பேருந்துகள் நிறைய வரும்போது பழைய பேருந்துகள் வந்து இந்த மாதிரி பல மாவட்டங்களுக்கு அனுப்பி விடக்கூடிய குற்றச்சாட்டு நீண்ட காலமாகவே இருக்குது. ஆனா எல்லாம் முறையா பராமரிக்கப்படணும் அப்படிங்கிறத நாங்களுமே கேட்டுக்கொள்கிறோம். குஜராத்ல பிரதீப் குருஜின்னு ஒரு யோகா சாமியார் இருந்தாராம். அவர் வந்து இப்ப என்னன்னா கைது பண்ணியிருக்காங்க. போலி சாமியார். அவரு என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு 2.9 கோடி கள்ள நோட்டை அவரே அடிச்சு வச்சிருந்திருக்காரு. இதை எப்படி எடுத்துட்டு போறது அப்படிங்கிறதுக்கு மத்திய ஆயுஷ் அமைச்சகம்னு போர்டெல்லாம் போட்டு கார்ல எடுத்துட்டு போயிருக்காரு.
எடுத்துட்டு போனவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ரைட்டு. அரெஸ்ட் பண்ணி ஏமாத்துறீங்களா, நாங்களே எவ்வளவு பெரிய ஆளு, நீங்க எங்களே ஏமாத்துறீங்களான்னு குஜராத் போலீஸ் வந்து பிடிச்சிருக்காங்க. ஓகே. தமிழ்நாட்டுக்கு பாத்தீங்கன்னா ஊபி உத்தரப்பிரதேசத்துல இருந்து அந்த அரசினுடைய திட்டக்குழு டீம் வந்து இங்க வந்திருக்காங்க. அவங்க எதுக்காக இங்க வந்திருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மகப்பேறு சிகிச்சைகள் பத்தியும் அதனுடைய கட்டமைப்புகள் பத்தியும் தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்க வந்திருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் மகப்பேறு இறப்பு விகிதம் இருக்கு இல்லையா, அது ரொம்பவே குறைவாக இருக்கிறது. அதாவது இது எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா, ஒரு குழந்தை பிரசவிக்கிற அந்த கர்ப்ப காலத்திலேயோ இல்ல பிரசவித்து ஒரு 42 நாட்களுக்கு முன்னாடியோ இந்த மாதிரி இறப்பு சம்பவங்கள் இருந்தால் இதை வந்து அந்த கணக்கில், அதாவது மகப்பேறு இறப்பு அப்படின்னு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். அப்படி வந்து தமிழ்நாட்டில் ஒரு 1 லட்சம் பேர் எடுத்துட்டீங்கன்னா அதில் வந்து 35 பேர் மகப்பேறு இறப்பு நிகழ்றதாட்டு ரெக்கார்டு இருக்குது. அதே இது ஊபிக்கு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1 லட்சம் பேர்ல 140 பேர் வரைக்கும் அந்த இறப்பு விகிதம் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து பின்பற்றப்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்னைக்கு அந்த உத்தரப்பிரதேசுடைய திட்டக்குழு வந்து தமிழ்நாட்டு அரசாங்கத்திட்ட வந்து ஆய்வு பண்ணியிருக்காங்க. இங்க நம்ம டாக்டர் முத்துலட்சுமி திட்டம், ஊட்டச்சத்து திட்டங்கள்லாம் என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம், எப்படி ட்ராக் ரெக்கார்ட் பண்றோம், இரத்த சோகை இருக்கக்கூடிய பெண்கள் அந்த மாதிரியான ஸ்பெஷல் கேசஸை வந்து எப்படி கண்காணிக்கிறோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப ஒரு நல்ல முன்னெடுப்பு தான். அதே மாதிரி அங்கேயும் அந்த மாதிரி இறப்பு விகிதத்தை குறைக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கம். ஹர்மோஸ் அந்த நீரிணை இருக்கு இல்லையா, அது வந்து ஈரான் நாங்கள் முடக்கியிருக்கோம், அதாவது அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகளுடைய கப்பல்கள் எதுவுமே போகாதுன்னு சொல்லியிருந்தார் இல்லையா, அங்கே கப்பல் போக்குவரத்தை சீர்படுத்துறதற்கு வந்துக்கிட்டு மற்ற நாடுகளும் வரணும் அப்படின்னு ஒருத்தர் அழைப்பு கொடுத்துருந்தாரு அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப். ஆனால் அவருடைய அழைப்பை வந்து மற்ற நாடுகள் எதுவும் பெருசாக ஏற்காமல் இருந்தாங்க. ஆனால் இந்த நிலைமையில வந்து அவரு பயங்கரமாக காட்டமாக திட்டியெல்லாம் வேற ஒரு இது போஸ்ட் போட்டிருந்தாப்புல. இதே தொடர்ந்து வந்து பிரிட்டன், ஜப்பான் உள்ளிட்ட சில நாடுகள் வந்துட்டு இந்த, அதாவது போர் நடக்கிறதுங்கிறது உங்களுக்கான தனிப்பட்ட பிரச்சனை, ஆனால் வந்து இந்த மாதிரியான பொது விஷயங்கள்லாம் வந்து கவனமாக இருக்கணும், அதனால நாங்கள் வந்து இந்த ஹர்மோஸ் நீரிணையை திறக்கிறதற்கு நாங்கள் ஆதரவு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டன், ஜப்பான் உள்ளிட்ட சில நாடுகள் வந்து ட்ரம்ப் திட்டினதுக்கு அப்புறமாட்டு உள்ள வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஓகே. அதே மாதிரி ஈரான் போருக்கு இன்னும் நம்ம $200 பில்லியன் செலவு பண்ண வேண்டியது இருக்குங்கிற மாதிரி அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. இப்போவே அங்கே வந்து எப்படி செலவு பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பேச்செல்லாம் போயிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் அமெரிக்காவோட முக்கியமான ஒரு போர் விமானம் F-35 அதை நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோன்னு வேற ஈரான் சொல்லியிருக்காங்க. ஆமாம், கிட்டத்தட்ட அதிநவீனமானது, அது ரேடார்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க, இன்விசிபிள் ஃப்ளைட் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்டதையே ஈரான் வந்து தாக்கியிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஈரான் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருந்த இன்னொரு விஷயம், நாங்கள் வந்து ஒரு மிக பயங்கரமான தாக்குதலை இஸ்ரேல் மேலே நடத்தியிருந்தோம், அதில் வந்து இஸ்ரேலுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நெதன்யாகு வந்து கடுமையாக காயம் ஏற்பட்டிருக்கு, இல்லாட்டி அவர் உயிரிழந்திருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து நிறைய வீடியோலாம் வந்துச்சு, அதுவும் ஏஐலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த கண்டிஷனில் நேற்றுக்கு அவர் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்திருக்காரு நெதன்யாகு. ஸோ அவர் வந்து நிறைய விஷயங்களை பதிவு பண்ணுறாரு. நெதன்யாகு, நீங்கள் அமெரிக்காவை வந்து நாங்கள் சொல்லி தான் அமெரிக்கா வந்து இந்த வாருக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிறைய பேர் எங்கள் மேலே விமர்சனம் வைக்கிறாங்க. ஆனால் நல்லா சொல்லுங்கள், நான்லாம் சொல்லி கேட்கக்கூடிய ஆளா ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவுடைய நலன் மட்டும்தான் முக்கியம், அதனால அவங்களாவே தான் வந்திருக்காங்க. அதே மாதிரி ஈரானுடைய பல அணு ஆயுத தளங்கள்லாம் நாங்கள் அழிச்சிட்டோம், அவங்களுடைய இராணுவ படையவே நாங்கள் கிட்டத்தட்ட சிதைச்சிட்டோம், இன்னும் கொஞ்ச நாள் எல்லாமே முடிவுக்கு வந்துடும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. பேங்க் ஸ்டாஃப் டு பறக்கும் படையினர். நான் ஏடிஎம் மிஷின்ல பணம் போட வந்த பேங்க் ஸ்டாஃப்டா அப்படின்னு சொல்றாங்க. யாரா இருந்தாலும் ஆவணம் வச்சிருக்கணும்ல. என்னன்னு ஒரே மோட்டிவேஷனல் ஸ்டேட்டஸா போட்டுட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லடா, ஒரு சின்ன செருப்படி, அதனாலதான் போடுறேன். அப்ரைசலுக்கு 1 மாதம் முன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என ஓட்டு கேட்டு வரும் அரசியல் கட்சிகளை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஹர்மூஸ் நீரிணை வழியாக செல்லும் கப்பல்களுக்கு கட்டணம் விதிக்க ஈரான் திட்டம். வடிவேல் போட்டிருக்காங்க, ஒரு டோக்கன் போட்டு போங்க. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. விருது பகுதிக்கு வந்தாச்சு. டெல்லியில வந்து கும்பலா போய் இறங்கியிருக்காங்க இங்க உள்ள என்டிஏ கூட்டணி தலைவர்கள். அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கு டெல்லியில வச்சு பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அமித்ஷா வந்து இவங்களெல்லாம் சந்திக்கிறாருல, அன்புமணி, டிடிவி, எடப்பாடி, இவங்கெல்லாம் சந்திக்கிற அமித்ஷாவையும் இவங்களுக்கும் சேர்த்து இருங்க பாய் அப்படிங்கிற விருதை போட்டுருவோம். ஏன்னா 4 நாள் வெயிட் பண்ணுங்க, அப்படி நாங்க வந்து சொல்லிடுறோம் அப்படின்றாரு. தேர்தல் அறிக்கைக்கு 1 வாரம் வெயிட் பண்ணுங்க வந்துரும்ன்றாரு. ஸோ எது கேட்டாலும் இருங்க பாய், வெயிட் பண்ணுங்க பாய்ங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ இருங்க பாய் அப்படிங்கிற விருதை வந்து சிறப்பு இந்த என்டிஏ கூட்டணி தலைவர்களுக்கு, அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி தலைவர்களுக்கு வந்து நம்ம கொடுத்துருவோம்.
நன்றி, வணக்கம். குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். உங்கள் சத்யா.